ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிளாக் ஃபாரஸ்ட் பேஸ்ட்ரி கேக் ரெசிபி எப்படி செய்யலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பிளாக் ஃபாரஸ்ட் பர்த்டே கேக் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியான டெலிஷியஸான இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே நம்மளுடைய சேனலுக்கு கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் தெரியிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான டெலிஷியஸான இந்த பிளாக் ஃபாரஸ்ட் பேஸ்ட்ரி கேக் ரெசிபியை ரொம்ப ஈஸியாக எப்படி வீட்லேயே செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேக் செய்யறதுக்கு நான் 2 எக் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல்ல இந்த எக்குடைய வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளைக்கரு தனியா, மஞ்சள் கரு தனியான்னு தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணிட்டு மேலே லைட்டாக குத்தி விட்டுட்டு இதோடைய ஓடை மட்டும் லைட்டாக நீக்கிட்டு நீங்கள் முட்டையை வந்து கவுத்துனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வெள்ளைக்கரு மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சல்லிக்கரண்டியில் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியான்னு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது ரொம்பவே ஈஸியான மெத்தடாக கூட இருக்கும். இந்த கேக் ரெசிபிக்கு நான் வெறும் வெள்ளை கருவு மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். மஞ்சள் கரு வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து தனித்தனியா 2த்தையுமே பிரிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு எலக்ட்ரிக் விஸ்க் யூஸ் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ண இது வந்து நல்ல ஃபோம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது நல்ல நுரை மாதிரி வரும். சப்போஸ் உங்ககிட்ட எலக்ட்ரிக் விஸ்க் இல்ல அப்படின்னா, நீங்க ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட் வந்து நல்ல நுரை வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். நீங்க ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா 20 மினிட்ஸ் ஆவது டைம் எடுக்கும். இப்போ நல்லா பீட் பண்ண பாருங்க, நல்ல நுரை மாதிரி வருது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து கேக் நல்லா பொங்கி வரும். ஸோ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நுரை வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மத்த எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே இது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிறலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளேவர் வந்து மாறிரும். சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அத ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான சூடான மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நிறுத்தி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா ஒரு தடவ பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிரலாம். இப்போ வேற ஒரு பவுல்ல நமக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில ஒரு சல்லடைய வச்சுட்டு, அதில 1 கப் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எந்த கப்ல மைதா எடுக்கிறோமோ, அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து, அத நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிட்டு, நம்ம அளந்து எடுத்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா 1 கப் அளவுக்கு வரும். அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு மைதா எடுக்கிறீங்க அப்படின்னா, 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து அத பவுடர் பண்ணீங்கனாலே சரியா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா எல்லாமே வந்து கலந்துரும். இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக் மிக்ஸ்சரோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு விஸ்க் வச்சு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்பவே ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு ஈஸியா மிக்ஸ் பண்ணி எடுத்துறலாம். ஸோ கேக் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா அதே சமயத்தில நல்லா பெர்ஃபெக்ட்டா வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எடுக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டான குவான்டிட்டில எடுத்து, நல்ல கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில நீங்க மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்பவே சூப்பரா பெர்ஃபெக்ட்டா நம்ம பேக் பண்ணி எடுத்துறலாம். இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம மிச்சமா கொஞ்சம் பால் நிறுத்தி வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பால இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த காஃபி மிக்ஸ்சரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த காஃபி மிக்ஸ்சர நம்ம இது கூட சேர்க்கிறப்போ, நல்ல வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கேக்குடைய டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அதனால அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து வினிகர் இருந்துச்சுன்னா அத கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா, கேக் வந்து நல்லா பொங்கி வரும். நல்லா சாஃப்ட்டா வரும். அதுக்காக தான் இத நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் மோல்டு எடுத்திருக்கேன். அது உள்ள லைட்டா வந்து ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிட்டு, பட்டர் பேப்பர் பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல மைதா வச்சு லைட்டா டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ கேக் வந்து ஒட்டாம வரும். உங்ககிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இல்ல ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல தான் எடுக்கணுன்றது கிடையாது. நீங்க ரவுண்ட் ஷேப்ல கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு எந்த ஷேப்ல விருப்பமோ அந்த ஷேப்ல நீங்க ஃபைனலா வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பேட்டர வந்து இது கூட நம்ம வந்து ஊத்திரலாம். ரெடி பண்ணக்கூடிய இந்த கேக் பேட்டர் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாவும் இருக்கக்கூடாது. கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும். நான் ஊத்தும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சரியான கன்சிஸ்டன்சில நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இத இந்த மாதிரி ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த மோல்ட வந்து லைட்டா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆயிடும். இன்னைக்கு நம்ம ஓவன் இல்லாம கேக் வந்து பேக் பண்ண போறோம். அதனால
ஒரு அடிகனமான பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. அதில வந்து உள்ள இந்த மாரி சால்ட் போட்டுட்டு, அது மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோல்ட உள்ள பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பேக் பண்ணிக்கோங்க. அடுத்து 25 டூ 30 மினிட்ஸ்க்கு ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்துரும். இப்போ கேக்குக்கு தேவையான விப்பிங் கிரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் வந்து விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். நான் ஒரு சின்ன கேக்கா செய்றதுனால 1/2 கப் அளவுக்கு மட்டும் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து விப்பிங் கிரீம வந்து விப் பண்றதுக்கு முன்னாடி அந்த மிக்ஸிங் பவுலும், இந்த எலக்ட்ரிக் விஸ்கரும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 ஹார்ஸ் ஆவது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து விப்பிங் கிரீம் போட்டுட்டு நல்லா விப் பண்ணா தான் அது கரெக்ட்டான பீக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். சப்போஸ் நீங்க வந்து பவுலையும், இந்த எலக்ட்ரிக் விஸ்கரையும் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணல அப்படின்னா, அடியில வந்து ஒரு பவுல்ல ஐஸ் கியூப்ஸ் வச்சுட்டு, அதுக்கு மேல இந்த மாரி ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சு நீங்க வந்து நல்லா பீட் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுடைய விப்பிங் கிரீம் வந்துரும். ஸோ இந்த மாரி சைட்ஸ்லலாம் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க நல்லா பீட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பீட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, எடுத்ததுமே நீங்க ஹை ஸ்பீடுக்கு போக்கூடாது. லோ ஸ்பீட்லேருந்து மீடியம் ஸ்பீட், மீடியம் டூ ஹை ஸ்பீடுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்க பீட் பண்ணா தான் விப்பிங் கிரீம் வந்து கரெக்ட்டான அந்த பீக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். அதேபோல நீங்க வந்து எந்த டைரக்ஷன்ல விப் பண்றீங்களோ, அதே டைரக்ஷன்ல தான் நீங்க கன்டினியூஸா விப் பண்ணணும். டைரக்ஷன வந்து நீங்க மாத்தி விப் பண்ணக்கூடாது. இப்ப இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஐசிங் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபியூ டிராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் பீட் பண்றேன். ஸோ அதே டைரக்ஷன்ல கன்டினியூஸா பீட் பண்றேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல விப்பிங் கிரீம் எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா விப் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த மாதிரி நீங்க பவுல வந்து திருப்பி பார்க்குறப்போ, அந்த விப்பிங் கிரீம் வந்து கீழ வந்து விழுகாம அப்படியே அந்த பவுல்ல இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. அதேபோல நல்லா வந்து பீக் ஃபார்மேஷன் வரணும். இப்போ கேக் வந்து ரெடி ஆயிருச்சான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 25 டூ 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிருச்சு. கேக் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு டூத் ஸ்டிக் அப்படி இல்ல நைஃப் வச்சு நம்ம குத்தி செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட அதில ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா, கேக் வந்து ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க குத்தி செக் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட இதில ஒட்டவே இல்ல. ஸோ எல்லா சைட்ஸுமே நீங்க குத்தி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா, இந்த மாரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ் ஃபுல்லா நம்ம லூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா டேப் பண்ணோம் அப்படின்னா, ஈஸியா வந்து டீமோல்ட் பண்ணிரலாம். இப்போ பேக் சைட்ல இருக்கிற இந்த பட்டர் பேப்பர வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ கேக்க வந்து பிரஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்பவே சாஃப்ட்டா வந்திருக்கு. இப்போ ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இதோடைய ஓரங்கள மட்டும் நம்ம லைட்டா கட் பண்ணி எடுத்துறலாம். சைட்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இத 3 லேயர்ஸா ஈக்குவலா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்ததுமே நைஃப் வச்சு ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிடாம, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சைட்லலாம் வந்து லைட்டா வந்து நைஃப் வச்சு ஒரு கட் குடுத்துருங்க. கட் குடுத்துட்டு அதுக்கப்புறமா நைஃப் வச்சு உள்ள ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோம் அப்டின்னா, ஈஸியா வந்து ஈக்குவல் லேயர்ஸா வந்துரும். இப்போ நம்ம கேக்க வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கேக் போர்ட்ல லைட்டா வந்து விப்பிங் கிரீம் அப்ளை பண்ணிட்டு, இதுக்கு மேல கேக்ல ஒரு லேயர வச்சிரலாம். டாப் லேயர வந்து நான் பாட்டம்ல வச்சிருக்கேன். இதுக்கு மேல நம்ம சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நம்ம அப்ளை பண்றது மூலமா கேக்குக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். இன்னும் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு செர்ரி ஆட் பண்ணி தான் இந்த சுகர் சிரப் வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்கேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு செர்ரி ஆட் பண்ணி நீங்க சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணீங்க அப்டின்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, மேல வந்து இந்த மாரி திக் லேயரா விப்பிங் கிரீம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நம்ம சாப் பண்ண சுகர் சிரப்ல இருக்கிற அந்த செர்ரிய வந்து இந்த மாரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல இன்னொரு கேக் லேயர் வச்சுட்டு, அதுக்கு மேல சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அகைன் வந்து விப்பிங் கிரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 லேயரும் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விப்பிங் கிரீம ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா, கேக்க வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கார்னிஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ டார்க் சாக்லேட்ட இந்த மாதிரி நான் பீல் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இந்த மாதிரி மேல வந்து ஃபுல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு நைஃப் யூஸ் பண்ணி, இத ஸ்கொயர் ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இதுக்கு மேல கூட ஏதாவது நாஸில்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் போட்டுட்டு, அதுக்கு மேல செர்ரி வச்சு கூட நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா தான் சர்வ் பண்ண போறேன். இந்த கேக் ரெசிபிய நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, கண்டிப்பா ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியான, டெலிஷியஸான இந்த பிளாக் ஃபாரஸ்ட் பேஸ்ட்ரி கேக் ரெசிபிய ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்லயே குயிக்கா நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இத நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரொம்பவே சாஃப்ட்டா, ஸ்பாஞ்சியா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா வந்துச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ இந்த ரெசிபியோட வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா நம்முடைய சேனல செக் பண்ணி பாருங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கீப் வாட்சிங். தேங்க் யூ சோ மச். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.